வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் சேனல் நீங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். அப்படி வருஷம் ஆனாலும் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகலை, அதாவது உங்கள் சேனல் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற விதம் எப்படி, அதுக்கு எண்டு கார்டு யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எண்டு கார்டு, தம்ப்நெயில், வீடியோ அப்லோட் பண்ணுற விதம் இது எல்லாமே சரியாக இருந்தாலே உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகும். அது எப்படின்னு தான் முதல்ல பார்ப்போம். அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து நார்மலாக யூடியூப்பில் போய் வீடியோ அப்லோட் பண்ணால் இந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ண முடியாது. ஆனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய் அதில் வந்து உங்கள் யூடியூப்.com வெப்சைட்டை அடிச்சுட்டு அதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த எண்டு கார்டு போடுறது, தம்ப்நெயில் போடுறது, இந்த மாதிரி போடுற விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய்க்கிடுங்க. அதில் வந்து யூடியூப்.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், க்ரோம் ப்ரௌசரை போருங்க, யூடியூப்.comங்கிறத டைப் பண்ணிக்கிடுங்க. அதில் வந்து ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு ஆரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் ரைட் சைடில் ஆரோ 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ரெக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வந்து பிசியில் எந்த மாதிரி கண்டிஷனில் வருமோ அந்த மாதிரியே பிசியில் ஓப்பன் பண்ணும்போது எந்த மாதிரி கண்டிஷனில் உங்கள் யூடியூப் தெரியுமோ அந்த கண்டிஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பித்து விடும். இப்போ பாருங்கள், யூடியூப் வந்து என்னோடய பிசியில் வந்து இப்படி தான் தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் தெரியுது. ஓகேங்களா? அதில் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுற விதங்கள் எப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். நான் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்க போகிறேன். அதில் வந்து இந்த அப்லோட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடியோ சிம்பிள் ரைட் சைட்லேருந்து டாப்பில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டில் 4வது அதில் கிளிக் பண்ணிட்டு கிரியேட்டுங்கிறது பட்டனை கிளிக் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணால் கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் கீழே வருது. அந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அப்லோட் வீடியோங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ அப்லோட் வீடியோங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே அப்லோடிங் பண்ணுற பேஜ் வரும். ஓகேங்களா? அதில் வந்து இந்த அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து உங்களுக்கு தெளிவாகும். அதில் வந்து செலக்ட் ஃபைல் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி சொல்லி தரேன். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும். செலக்ட் ஃபைல், அதாவது இது வரைக்கும் மொபைலில் ஓப்பன் பண்ணி சொல்லி தந்தேன். இதுக்கு பிறகு கம்ப்யூட்டரில், அதாவது செலக்ட் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களோட வீடியோ எங்கே இருக்குன்னு கேட்கும். அதாவது வீடியோ வந்து எங்கே இருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். அப்படின்னா அது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வீடியோ பாருங்கள், எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஓகே கொடுக்கணும். ஏதாவது ஒரு வீடியோ, எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஓகே கொடுத்துக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, எந்த வீடியோ வேணுமோ அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான், இந்த மாதிரி தான் வரும். அது வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும்போது அதில் டைட்டிலுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, என்ன அதில் டைட்டில் கொடுக்கணும். நான் வந்து இப்போ வந்து கூகுள் ட்ரிக்ஸ் இந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோவோட அப்லோடிங் எப்படி பண்ணேனுங்கிறது தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது அதில் வந்து கூகுள் ட்ரிக்ஸு சர்ச் டிப்ஸு, அதை வந்து நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், பெஸ்ட் கூகுள் சர்ச் ட்ரிக்ஸ் இன் தமிழ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்கேன். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் டைப் பண்ணுற பார்த்துக்கோங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரிக்ஸ் இன் கூகுள் சர்ச். அதாவது அந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிக்கிட வேண்டியதான். நான் வந்து சும்மானு கிடையாது, இந்த வீடியோலாம் இருக்கிறத தான் டைப் பண்ண போகிறேன். இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் இன் கூகுள் சர்ச் அப்படி சொல்லி டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணுறேன். இட் இஸ் பாருங்கள், இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யுவர் சர்ச்சிங் ஒர்க்ஸ். அதாவது இது உங்களோட சர்ச்சிங் ஒர்க்ஸ்க்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அதில் தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நான் ஒரு அதாவது நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தம்ப்நெயிலை வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், நான் நிறையா தம்ப்நெயில்ஸ் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த தம்ப்நெயில்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா தான் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த தம்ப்நெயில்ஸில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் மொபைல்லையும் எடிட் பண்ணலாம். மொபைலில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்குன்னு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக மீன்ஸ் அவங்க மக்களுக்கு புரிகிற மாதிரியும், அதாவது உங்களை பார்க்குறவங்க புரியுற மாதிரி தமிழ். இப்போ பாருங்கள், அமேசிங் கூகுள் சர்ச் ட்ரிக்ஸ்னு கொடுத்து ட்ரிக்ஸு டிப்ஸு கூகுளில் தேடினால் கிடைக்காது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். அதுங்களா, இது தம்ப்நெயிலை பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன்.
இதை வந்து நான் இந்த வீடியோக்கு அப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு தம்ப்நெயில் எப்படி கொடுத்துருப்பேன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு 2-3 நாள் முன்னாடி 2 சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேரை பற்றி 2 சாஃப்ட்வேரை பற்றி போட்டு அது பாருங்கள். 2 யூஸ்ஃபுல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், மிகவும் பயனுள்ள 2 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது மக்களை அட்ராக்டிவ், அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபரை அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி தம்ப்நெயில் போடணும். சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்களையும் யூடியூப் சும்மா ஜிமெயில் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் வருவாங்க, அவங்களையும் கொடுக்கணும். இதில் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணணும். பிளேலிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஏதாவது ஒரு இது வந்து கூகுள் சர்ச் ட்ரிக்ஸ் தானே. அப்போ நான் அதுக்கு வந்து என்ன பிளேலிஸ்ட்டு கொடுக்கலாம்? இன்டர்நெட் அண்ட் ஆன்லைன் டிப்ஸ், அதாவது இது வந்து இன்டர்நெட்டு அண்ட் ஆன்லைன் டிப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டன் கொடுத்துருவோம். கீழே டன்னுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டன் கொடுத்துருவோம். அதாவது பிளேலிஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். பிளேலிஸ்ட் கொடுக்குறத பொறுத்து தான் நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நம்ம ரீச் ஆக முடியும். அதுக்கப்புறம் இட்ஸ் நோ மேட் ஃபார் கிட்ஸ், அதாவது இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு போட்டிங்கன்னா அது வந்து நிறைய வந்து கண்டிஷன்லாம் கேட்பாங்க. இது அதாவது மேட் ஃபார் கிட்ஸுக்கு உள்ளது இது கிடையாது. அதனால் இட்ஸ் நோ மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டேக்ஸுங்கிறது தான் முக்கியமானது. டேக்ஸ் வந்து நான் நிறைய டேக்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து கூகுள் சர்ச் ட்ரிக்ஸ் இன் தமிழ் தானே. இதுக்கு வந்து என்னென்ன டேக்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதாவது ஒரு கூகுளில் எப்படி எப்படிலாம் சர்ச் பண்ணலாங்கிறதுக்கு பெஸ்ட் கூகுள் ட்ரிக்ஸ் இன் தமிழ்னு ஒரு டேக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து என்னது கூகுள் சர்ச் ட்ரிக்ஸ் இன் தமிழ் போட்டிருக்கேன். என்னோடய சேனல் நேம் போட்டிருக்கேன். கூகுள் சர்ச் அமேசிங் ட்ரிக்ஸ் இன் தமிழ்னு போட்டிருக்கேன். அமேசிங் கூகுள் சர்ச் ட்ரிக்ஸ் இன் தமிழ்னு போட்டிருக்கேன். கூகுள் சர்ச் டிப்ஸ் இன் தமிழ்னு போட்டிருக்கேன். கூகுள் சர்ச் என்ஜின் ட்ரிக்ஸ் இன் தமிழ்னு போட்டிருக்கேன். கூகுள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் தமிழ் போட்டிருக்கேன். என்ன டேக்கை பாருங்கள், எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து இன்னொரு டேக்கிங் போட போகிற பாருங்க, லியன் கூகுள் சர்ச் இன் தமிழ், அதாவது கூகுள் சர்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டேக் உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் தமிழ். அதாவது உங்களுக்கு மனசில் என்னென்ன தோணுதோ, என்னென்ன மக்கள் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டே இருக்கலாம். அதாவது 500 எழுத்துக்குள்ளே போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து போட்டுருக்கேன் பாருங்கள், ஹவு டு கூகுள் சர்ச் இன் தமிழ் போடுறது பார்த்தீங்களாங்க. அதாவது என் மனசில் இதுதான் தோணுது. அதாவது நிறைய பேர் போடாங்க, இந்த டேக் அப்ளிகேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போடுங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் போடலாம். ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக கொண்டு வந்து தராது. வேறு ஷெடியூல் ரெக்கார்டிங் டேட் இருக்குது, அது உங்களுக்கு எந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கலாம். வீடியோ லொக்கேஷன் வந்து உங்கள் ஊர் லொக்கேஷன் இருந்தால் உங்கள் ஊர் பேரை கொடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து நான் ஒரு சும்மா எடிட்டிங் தானே, அதனால் வந்து நான் ஒன்றுமே கொடுக்கல. அடுத்து வந்து ஆலோ எம்பெடிங் பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் தான் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர். அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நோட்டிஃபையாக போகணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம், அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். அது வந்து கேட்டகரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கேன். ஆல் கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதில் டிசேபிள் கமெண்ட்ஸ் கொடுத்தா யாருமே கமெண்ட்ஸ் பண்ண முடியாது உங்களுக்கு. அதில் ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், 49% அப்லோட் ஆகிருக்கு. இது 100% அப்லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 50% அப்லோட் ஆகிருக்கு. பாருங்கள், இது வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, 98% அப்லோட் ஆகிட்டு. அதாவது வந்து உங்கள் இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அப்லோட் ஆகும். அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்லோவாக அப்லோட் ஆகும். ரொம்ப ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருந்தால் ரொம்ப டக்குன்னு அப்லோட் ஆகும். அதாவது இது வந்து எத்தனை எம்பி தெரியுமா இந்த வீடியோ ஃபைல்? நான் கண்டிப்பாக 170 எம்பிங்க இந்த வீடியோ ஃபைல். 170 எம்பி வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் அப்லோட் ஆச்சு. ஆனால் 10 மினிட்ஸே அதிகம்தான். ஏன்னா 170 எம்பிலாம் சிலவங்களுக்கு கடன்னு அப்லோட் ஆகுது. நமக்கு 10 மினிட்ஸ் ஆகுது. அப்போ என்னோட இன்டர்நெட் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்கள். அப்லோட் ஆகி முடிச்சுட்டு 95% ப்ராசஸ்ட் ஆகுது. அது 100% ப்ராசஸ்ட் ஆன உடனே அடுத்து எப்படி பண்ணலாம், உங்கள் சேனலில் க்ரோத் பண்ணுறதுக்கு அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபினிஷிங் ப்ராசஸ்ன்னு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் தான் ஆட் ஆன் எண்ட் ஸ்க்ரீன். நிறைய பேர் கேட்டாங்க எண்ட் ஸ்க்ரீன் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டாங்க. இதில் தான் வருங்க அடுத்த ஆப்ஷன், ஆட் ஆன் எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் ஆட் பண்ணணும். அதாவது எண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு, ஒரு வீடியோ, ஒரு சப்ஸ்கிரைபர் அது கொடுக்கணும். இப்போ வந்து பெஸ்ட் ஃபார் வியூவர் வீடியோ வேணும் எனக்கு, அந்த வீடியோ வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு வீடியோ செலக்ட் பண்ணி சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அதில் என்ன வீடியோ செலக்ட் பண்ணுறேன்னா பெஸ்ட் கூகுள் சர்ச் ட்ரிக்ஸ் அதாவது லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ அதை ஓகே பண்ணுறேன். அடுத்து பிளேலிஸ்ட் வந்து நான் ஒரு 10 பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணி யூடியூப் டிப்ஸ் இருக்குது, அதை பிளேலிஸ்ட்டாக
கொடுக்குறேன். ஏன்னா யூடியூப் டிப்ஸை வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன். இதை பார்த்து ப்ளேலிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. அதை சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்தா உங்களுக்கு எண்டு கார்டு சேவ் ஆகிற எண்டு கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வீடு பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து லாஸ்ட்டில் வந்து எண்டு கார்டை பார்த்து தான் அவங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக தூண்டணும். அதுக்கு தான் எண்டு கார்டு. அதில் ஆட் கார்ட்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஆடை கொடுத்தோம்னா அது ஆட் கார்ட்ஸ் எதுவும் ஆட் கார்டு இதே மாதிரி தான் வீடியோ. அது வந்து எண்டு கார்டு வந்து வீடியோ ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மட்டும் தான் தெரியும். ஆட் கார்டு வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே இடையில வரும். இதில் ஆட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட் அதுக்கும் ஏதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி விட வேண்டியது. நான் ப்ளேலிஸ்ட்டை ஏன் செலக்ட் பண்ணுறேன்னா, ப்ளேலிஸ்ட்டில் தான் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் 10-20 வீடியோ இருக்கும். அதனால் ப்ளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த 10-20 வீடியோவும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், இப்போ ஆட் கார்டு கொடுத்த உடனே அது வந்து அதில் ஆச்சரியக்குறி மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து அதில் செட் ஆகிடுச்சு. இப்போ ஆட் கார்டு கொடுத்த உடனே அதில் ரிட்டன் டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தபோது பப்ளிக் அப்படிங்கிறத கொடுத்து பப்ளிஷ் பண்ணால் போதும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் உங்களோட சேனல் க்ரோத் ஆகணும்னா இதுக்கப்புறமும் ஒரு சில வேலைகளை செஞ்சால் உங்கள் சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும். அது எப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, பிளாக்கரில் ஷேர் பண்ணுறது, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது, சோசியல் மீடியா எது எதெல்லாம் இருக்கோ அதிலலாம் ஷேர் பண்ணுறது. அதாவது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி முடித்ததுமே அது கேட்கும். சோசியல் மீடியாவில் நிறைய சோசியல் மீடியா வரும். அதில் எந்த சோசியல் மீடியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணி கொடுத்தேன், இது லாகின் பண்ண சொல்லுது. சரி, அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு லாகின் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கலாம். பிளாக்கர்னு ஒரு இது இருக்குது. அது ஒரு வெப்சைட் வந்து அது வெப்சைட் க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டு. அதாவது வெப்சைட் வந்து நம்மளோட வெப்சைட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதுதான் பிளாக்கர். அதில் சேவ் பண்ணுறேன். அதுவும் நான் வந்து வேறு ஒரு இமெயில் அட்ரஸ் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதுவும் வேண்டாம். இப்போதைக்கு இந்த 2 இதுலேயுமே நான் ஷேர் பண்ணலை. நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க, ஷேர் பண்ணிக்கிடுங்க. இல்லைனா லாகின் பண்ணி ஷேர் பண்ணிக்கிடுங்க. இப்படி ஷேர் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிரும். உங்களோட வீடியோ கொஞ்ச நேரத்தில் மக்களுக்கு போய் ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட வீடியோ நல்லா இருந்தால் அவங்க வந்து பார்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, அவங்களும் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. உங்கள் யூடியூப் சேனல் வளர்ச்சியடையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை, அச்சமும் இல்லை. இந்த மாதிரி நீ வீடியோ போட்டு எண்டு கார்டு போட்டு கார்ட்ஸ் போட்டு வேறு என்ன தமிழில் சூப்பராக செட் பண்ணி மக்களோட பார்வையை கவர்ந்தீங்கன்னா உங்களோட சேனல் பெஸ்ட் ஆஃப் க்ரோத் ஆகும். இதில் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்கள் சேனல் க்ரோத் ஆகும் என்பதில் ஒரு கவலையும் படாண்டா. கண்டிப்பாக க்ரோத் ஆகும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ. 8 நிமிஷம் பேசுகிறேன். 13 நிமிஷம் பேசுகிறோம்.